நான் பண்ண தப்பை நீங்கள் என்றைக்குமே லைஃப்பில் பண்ணாதீங்க. அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க சத்தியமாக செய்யாதீங்க இந்த வேலையை. கல்யாணம் புதுசில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் தைச்சிட்டு அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவோம் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. என்ன மாதிரி ஒரு மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அந்த ட்ரெஸ் எல்லாம் போடாதையே நம்ம டைட் ஆகிடும். அதனாலே நான் சொல்கிறது என்னென்ன, நல்லா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு அனுபவிச்சிடுங்க. ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சி டைமில் பாடி வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். அதனால எந்த ட்ரெஸ்ஸுமே நம்மளுக்கு பத்தாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 கேஜியில் இருப்போம். ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி எல்லாம் ஆன பிறகு 85 கேஜி ஆகிடுவோம். சுத்தமாகவே அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு பத்தாதையே போயிடும். சிஸ்டர் பாண்டிங் சரணம் இருந்தால் பரவாயில்ல, அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒத்த பொண்ணாக பிறந்துட்டா எல்லாமே வார்ட்ரோப்ல சைடில் வச்சுருப்போம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு டயட் எல்லாம் பண்ணி ஒல்லி ஆகிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு. சத்தியமாக 10 வருஷம் இல்லை 20 வருஷம் ஆனாலும் அந்த வேலை முடியாது. அதனாலே சொல்கிறேன், நல்லா இருக்கும் போதே லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, தேவையான இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கங்க. பாய்.